வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்யலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து செவக்கட்டும். இது கூட கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் பொரிஞ்சதும் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பீர்க்கங்காய் தோல் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையோட தண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விடும்போது இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு கிளறிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஆறட்டோன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடான இட்லியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் நாட்டு சரக்காயோடைய விதையை வச்சு ஒரு சட்னி செய்யலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாட்டு சரக்காவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட விதை போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த சொரக்காய் விதையெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது செவக்கட்டும். செவந்ததும் அதில் 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் கொஞ்சம் மேஷ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த சொரக்காயோடைய விதையை அதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, சொரக்காய் விதையோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடான இட்லியோட இல்லை தோசை இல்லை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் முள்ளங்கியில் சட்னி செய்யலாம். நான் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த கருப்பு உளுந்து கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ செவந்துருச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முள்ளங்கியை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை,
அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையோட தண்டும் இருந்தது, அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது கூட இந்த சட்னிக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சிட்டு இதை திறந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த நேரத்தில் இதை இந்த மாதிரி மசிச்சு விட்ட மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளான டேஸ்டான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.